லலிதா உங்கள் படங்கள் வந்து ஐ மீன் ஜென்ரல் தமிழ் சினிமாவில் இப்போ வந்துட்டு ஒரு படம் வரணும், பெரிய ஹீரோ இருக்கணும், பெரிய ஹீரோ இருந்தால் தான் தேட்டருக்கு மக்கள் வராங்கன்ற ஒரு அபிப்பிராயம் இருக்குது. தேட்டரில் வந்தாலும் ஒரு ஹைப்பர் வயலன்ஸ் இருக்கிற ஒரு ஸ்டேட்டில் நம்ம இருக்கோம். யாராவது சுட்டுகிட்டே இருக்காங்க, இல்லைன்னா குத்திட்டே இருக்காங்க, நம்ம மேலே 2 குண்டு விழுந்துருமோன்னு பயமாக இருக்குது படத்துக்கு போனால். இப்போ உங்கள் படங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புவர் பீப்பிள் வந்து குழந்தைங்கள் மூலியமாக உலகத்தை பார்க்குற ஒரு படமாக இருந்துச்சு. திருப்பி இப்போ நீங்கள் உங்களோட வரப்போகிற மின்மினி படத்துலையும் குழந்தைகள் வந்து டீனேஜர்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் 2மே ஷூட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் படங்களை நீங்கள் பெரிய ஸ்டார்ஸ் தேடி போகிற மாதிரி இல்லை. இந்த தைரியம் எப்படி வருது? ஹவு டு மேக் இட் பாசிபிள்? இந்த மார்க்கெட் கூட நீங்கள் எப்படி நெகோஷியேட் பண்ணுறீங்க உங்களோட கதைகள் சொல்கிறதுக்கு? மார்க்கெட் கூட நெகோஷியேட் பண்ணுறதை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய படங்கள் எல்லாமே லார்ஜ்லி ஏபொலிட்டிக்கல் இன் நேச்சராக இருந்திருக்கு. அப்படிங்கும்போது இந்த இடத்துல தலித் ஹிஸ்ட்ரி மந்த் கொண்டாடுற இடத்துல எனக்கு இன்னைக்கு இங்கே ஒரு இருக்குன்னு அதுக்கு காரணம் வந்து நான் இது வரைக்கும் தப்பான கருத்துக்களை போதிக்கலைன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து நான் என்ன இங்கே கொண்டு வந்துட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த கால சூழ்நிலையில் இது பண்ணுறதே சேலஞ்சிங்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன். ஸோ கம்மிங் டு யர் கொஷின் வந்து எனக்கு ஹியூமன் ட்ராமா ரொம்ப பிடிக்கும். புவர் பீப்பிளே வந்து நான் அப்போ ரொம்ப ஃபஸ்ட் படம் இளங்கன்று பயமறியாதுங்கிற மாதிரி நிறைய ஃபியர்ஸ்ஃபுல்லாக நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு நீங்கள் புவர் பீப்பி பார்த்துருக்கீங்க. அதில் நிறையா விஷயங்கள் சொல்லியிருப்பேன். ஸோ அதில் வந்துட்டு ஒரு கம்யூனல் விஷயம் ரைட்ஸ் காமிக்கிறது, ஏன்னா குழந்தைங்க மேலே இருக்க வயலன்ஸ் பற்றி சார்லாம் பேசும்போது அதுலேயுமே வந்து நம்ம வந்து ஒரு அனிமேஷனாக அதை நான் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ அப்போ வந்து ஒரு பெரிய டைரக்டர் அந்த படம் ரிலீஸ் பண்ணுறதா இருந்தார். அப்போ என்ன ஆச்சுன்னா அவருக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து அந்த பிட் மட்டும் இல்லாமல் இருந்தால் படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ நம்ம அது காம்ப்ரமைஸ்க்கே போகலை. மேபி லைக் அது காம்ப்ரமைஸ் நான் போயிருந்தேன்னா அந்த படங்கள் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு ஸ்பாட்லைட்டுக்கு வந்திருக்கும், அப்போவே அதுக்கான உரிய ரெகக்னேஷன் கிடச்சிருக்கும்னு எனக்கு இப்போ தோணுது. பட் இந்த டெசிஷன் எல்லாமே இல்லை. ஸோ இப்போ ஒரு புவர் பீப்பி ஒரு தோல்வி படம் ஆனதுலேருந்து அந்த இடத்துல நான் மின்மினிக்கான விதையை போடுறேன். ஓகே, ஸோ அந்த இடம் தான் எனக்கு கரேஜியஸான மூவ்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் நான் வந்து சைனப் ஆயிருந்தேன். பட் இவென்ச்சுவலாக இவ்வளோ வருஷங்களில் இன்னுமே வந்து சேலஞ்சிங்க நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துட்டேன். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எதுன்னு சொல்லணும்னா நான் அதுக்கப்புறம் பண்ண சில்லு கருப்பட்டி ஆகட்டும், ஏழை ஆகட்டும், எனக்கு ஓடிடியில் ஒரு நல்ல ஒரு த்ரோன் அமைச்சு கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். நான் ரொம்ப எல்லாருமே அதுக்கு இவங்க படம்னா இவ்வளோ இதுக்கு வாங்கிக்கலாங்கிற ஒரு ஷியோரிட்டி அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ இந்த ரொம்ப ஒரு க்ளோரியஸான ஒரு விஷயங்கள் இருக்கிறப்போ நான் மின்மினி போகிறேன். அப்போ எனக்கு ஒரு தைரியம் இருக்குது, கண்டிப்பாக நம்ம படம். ஸோ மின்மினி முடிச்சுட்டு வரப்போ இங்கே சினாரியோ கொஞ்சம் மாறி இருக்குது ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில். நம்ம என்ன இப்போ கார்ப்பரேட்னால் எப்போவுமே அது ஒரு அப்ஸ்கேலில் தான் போயிட்டுருக்கோம். திடீர்னு ஒரு டிப் மாதிரி வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. இந்த பீன்ஸை ஸ்பில் பண்ணணும்னா அதுதான் இப்போவுமே வந்து கஷ்டமாக இருக்குது. அது ஓடிடி சேல்ங்கிறது கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம், இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துட்ருக்கேன். அப்போ மின்மினி அப்போ வந்து என்ன அது பண்ணணும்னு ஆரம்பிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா தேட்டர் வந்துட்டு தேட்டருக்கு ஆட்கள் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி பெட்டராக பொசிஷன் பண்ணால் மின்மினி எல்லோரும் பார்ப்பாங்க, புவர் பீப்பியும் சேர்த்து மின்மினியோட பார்ப்பாங்கங்கிற தைரியத்தில் தான் நான் எடுத்தேன். ஸோ அதனால் நான் வந்து முழுக்க இத்தனை வருஷத்தில் இவ்வளோ விஷயம் மாறும் அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஒரு வாட்டி என்னோட கட் ஃபீலிங்கை நம்பி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு சேலஞ்சஸ் அப்பப்போ வருது, அதை மீறி பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ